Welcome to AMR Physics. I am Raju, 12th Physics. Unit 2 current electricity உள்ள important numerical problems ஒன்று சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோல எக்ஸாம்பிள் 2.27 எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னன்னா find the heat energy produced in a resistance of 10 ohm when 5 ampere current flows through it for 5 minutes. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தை என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க 10 ohm. இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 5 ஆம்பியர். கரண்ட் 5 மினிட்ஸ் ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது எவ்வளவு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் see how to solve this problem. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கரண்ட் I is equal to 5 ஆம்பியர். கரண்ட் இஸ் given as 5 ஆம்பியர். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. R is equal to 10 ohm. ரெசிஸ்டன்ஸ்னுடைய சிம்பிள் R. டைம் இஸ் given as 5 minutes. இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது மினிட்டை செகண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம 60 எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா 1 minute is equal to 60 seconds. So this is equal to 5 into 60 seconds. This is equal to 300 seconds. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? We have to calculate the heat produced by the resistance. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா H is equal to I square RT. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம amount of heat produced by the resistance calculate பண்ணிடலாம். We know the value of I, R and T. So இந்த values எல்லாத்தையும் நம்ம substitute பண்ணோம்னா we will get I is 5 ampere. I square is 5 square. R is 10 ohm. Time is 300 seconds. So இது எல்லாத்தையும் multiply பண்ணோம்னா we will get 75,000. So this is a heat produced by the resistance. Unit of heat energy is joule. இதை 1000 டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிலோ ஜூலில் கிடைக்கும். ஸோ H is equal to 75 கிலோ ஜூல்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.